இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் டாக்டர் வேஷத்துல போய் அந்த ரேவதி கதையை முடிச்சிடுறேன். நான் மகேஷ் பிரிஞ்சு தவிக்கிற மாதிரி அந்த டிரைவர் பையலும் தவிக்கணும், துடிக்கணும். நான் வரேன் மேடம். மாயா, சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம் இரு. இத போட்டுக்கோ. மாயா, பாத்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வா. நீங்க கவலையே படாதீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே முடிச்சிட்டு வரேன். குட். வரேன் மேடம். உங்க மனைவிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. அவங்க இருக்கிற ரூமுக்கு யாரையும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஆபத்தா? என்ன மாதிரி ஆபத்துமா? அது என்னன்னு தெளிவா சொல்ல முடியல சார். ஆனா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. மாப்பிள்ளை, எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அத்தை. அத்தை, அது வரைக்கும் ரேவதி இருக்க ரூமுக்கு யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. டாக்டர் கிட்டயும் நர்ஸ் கிட்டயும் கூட சொல்லிடுங்க. ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் எல்லாத்தையும் வந்து சொல்றேன். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அத்தை. சரி, நான் உடனே போய் சொல்றேன். வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க டாக்டர். வந்துட்டாங்க. வாங்க டாக்டர், இவங்க தான் பிளட் டோனர். ஓகே நர்ஸ், இவங்களுக்கு பிரஷர் செக் பண்ணுங்க. அது நார்மலா இருந்தா தான் பிளட் எடுக்க முடியும். கூட்டு போங்க. வாங்க மேடம். மேடம், ஸ்லிப்பர் கழட்டிட்டு உட்காருங்க. சரி. படுங்க. கை நீட்டுங்க. மேடம், உங்களுக்கு பிரஷர் கொஞ்சம் லோவா இருக்கு. அப்படியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஜூஸ்ல எப்படியாவது மதுவை கலந்து கொடுத்துட்டா போதும். அப்புறம் அந்த மாரியால ரேவதிக்கு பிளட் கொடுக்க முடியாது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவ செத்து போயிடுவா. உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. மேடம், இந்த ஜூஸை குடிங்க. பிரஷர் நார்மல் ஆனதும் பிளட் எடுக்கலாம். என்ன டாக்டர், நீங்க ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நர்ஸ் தானே ஜூஸ் எடுத்துட்டு வர போனாங்க. இல்ல, அவங்க வேற ஒரு வேலையா போயிட்டாங்க. அதான் நானே எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க, ஜூஸ குடிங்க. இல்ல பரவாயில்ல, அங்க வச்சுட்டு போங்க, நான் குடிக்கிறேன். ஆஹா, இல்ல இப்பவே குடிச்சிருங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் டாக்டர். இல்ல பரவாயில்ல, இப்பவே குடிச்சிருங்க. நீங்க நீங்க வச்சுட்டு போங்கல, நான் குடிக்கிறேன்.
ஆம், ம், சரி மறக்காம குடிச்சிருங்க. ஆ சீக்கிரம் குடிடி, நான் அவ கதையை முடிக்கணும். நர்ஸ், யாருக்கு ஜூஸ் கொண்டு போறீங்க? அந்த பிளட் கொடுக்குற டோனர். ஜூஸ் கீழே கொட்டினதால நானே அந்த பொண்ணுக்கு வேற ஜூஸ் கொடுத்துட்டேன். நீ இதை கொடுக்க வேண்டாம். ஓகே டாக்டர். ரேவதி, நீ இன்னைக்கு செத்தடி. மேடம், பிளட் எடுத்துக்கிறேன். ஆ முடிஞ்சிச்சு மேடம். சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னம்மா இது? கையெழுத்தா? எதுக்குமா? ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பொறுப்பில்லைன்னு எழுதியிருக்கு. அதுக்கு இவர் சம்மதிச்சு கையெழுத்து போடணும். மாப்பிள, கையெழுத்து போடுங்க. ரேவதிக்கு எதுவும் ஆகாது. அவ நல்லபடியா பொழைச்சு வந்துருவா. தைரியமா கையெழுத்து போடுங்க. பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போக போறோம். சார், உங்க மனைவிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவங்க குணமாய் வந்துருவாங்க. நான் இங்க இருக்கிற கோயிலுக்கு போய் உங்க மனைவிக்காக வேண்டிட்டு வரேன்.